ஜாக்கி மூவி நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் இருந்தது. நான் பர்சனலாக எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, ஒருத்தவங்களுக்கு 2 பேருக்குள்ள சண்டை வந்து கோவம் வந்துச்சுன்னா, அது எந்த மாதிரி மனுஷங்கள மாற்றும் அப்படின்ற அளவுக்கு நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக அந்த படம் ஃபுல்லாகவே 2 ஆடுக்கும் சண்டை தான் வரும். அதுதான் ஹீரோவே. 2 ஆடு தான் ஹீரோ, 1 ஆடு வில்லன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா இப்போ நான்லாம் வந்து சிட்டியில் இருக்கிறனால ஆடெல்லாம் சண்டை போடுவான், ஆடுனா முட்டும், எனக்கு அவ்வளோதான் தெரியும். பட் அதை தவிர்த்து ஆடுனா சண்டை இருக்கும், ஆடு சண்டையும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது இந்த மூவிலேருந்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக ஃபாரினில் பிளைன் விட்றான், அமெரிக்காவில் கப்பல் விட்றான், ஆனால் நம்ம தான் இங்கே ஆடு மாடை வச்சு சண்டை விட்டுனுக்குறோம். இன்னும் அங்கே ட்ராகனை வச்சு பறக்க விட்றான், எதோ வச்சு பண்ணுகிறான். நம்ம தான் இங்கே கோழியை வச்சு சண்டை போட்டுனுக்குறோம். ஏன்னா இன்னும் நான் உலகத்தரமான படம் எடுக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் இன்னும் இங்கே கோழியும் நாயும் பூனியும் வச்சு தான் படம் எடுத்துனுக்குறான். பாவிங்களா, இது படம் ஆரம்பித்த காலத்திலே நம்ம தேவர் ஃபிலிம்ஸ்லேயே வந்துச்சு. இன்னும் அப்படியே இருக்கிறதுனாலும் படம் வாட்சபிளான படமாக தான் இருக்குது. ஒன் டைம் வாட்சபிள். ஆனால் காஸ்ட் அண்ட் க்ரூஸ் இன்னும் லென்த்தியாக கொடுத்துருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். நல்லா இருந்தது. ஹீரோயின் நல்லா இருந்தாங்களா, வில்லியன் நல்லா இருந்தாங்களா, இவங்களெலாம் விட 2 ஐட்டம் சாங்குக்காக படத்தை வந்து திருப்தியாக பார்த்துட்டு போகலாம். ஒரு ஃபைட் சீன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. வாட்சபிளான படம், பார்க்கலாம். பொங்கல் முடிஞ்சு பார்க்க வேண்டிய படம். மூவி ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். டைரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து புது ஆர்டிஸ்ட்டு அப்படின்றதெல்லாம் இல்லை, அவங்க இந்த கதையில் வந்து உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. அண்ட் மூவி ரொம்ப நல்லாயிருக்கு. விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது மூவி. அண்ட் வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் இது. ஏன்னா நம்ம நிறைய கதைகள் பார்த்துருப்போம், நிறைய விஷயங்களை காமிச்சிருப்பாங்க. பட் இந்த மாதிரி ஆடு சண்டை அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் வந்து புதுசாக நம்ம அப்டேட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது, நிறைய விஷயங்கள் அழிஞ்சிட்டும் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு மூவி நம்ம வெளிப்படுத்துகிறனால நிறைய இதை தெரிஞ்சுப்பாங்க நம்ம மக்கள். நம்ம எப்படி ஜல்லிக்கட்டை விட மாட்டேங்கிறோம், இந்த மாதிரி நம்ம முன்னோர்கள்லாம் இதெல்லாம் வந்து, ஏன்னா நாம் இப்போ இருக்க காலகட்டத்துக்கு மொபைலை தூக்கிட்டு நிறைய கேம்ஸ்லாம் விளாட்றோம். ஆனால் அப்போ இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து பாரம்பரியன்றதை தாண்டி தன்னோட வீரத்தை சொல்கிற கதைகள் தான் இதெல்லாம். நடிப்புலாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கதாபாத்திரத்துக்கு உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியாக தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா நிறைய மூவியில் வந்து நிறைய மூவி எடுக்கும் போதே வந்து நிறைய வல்கர் சீன்ஸ்லாம் இருக்கும். பட் இந்த மூவியில் அந்த மாதிரி இல்லை. கதை வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. ஹீரோயினாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம், குழந்தைங்களும் வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மூவியில் எந்த ஒரு விதமான இதுவும் இல்லை. படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. சீரியஸாகவே வந்து நல்ல ஒரு மதுரை சைடுங்கிறதெல்லாம் தாண்டி நம்ம கோழி சண்டை, சேவல் சண்டைலாம் பார்த்துட்டோம். பட் ஒரு கிடா சண்டை அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி மதுரை சைடு அது ஒரு விழாவாகவே கொண்டாடுவாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ இங்கே ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தப்போ ரொம்ப ரியாலிட்டியாக இருந்தது. இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டு ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லி நான் சொல்லணுன்னா நான் ஆட தான் சொல்வேன். ஏன்னா அந்த கிடா வந்து 2 பேர் ஃபைட் பண்ணுறது ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்தது. பயங்கர ஒரு இது 2 கிடாவை முட்டிட்டு அதுக்கு அடிப்படும் போதாக இருக்கட்டும், அந்த முட்டு வாங்கும் போதாக இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் ஒரிஜினலாக தெரிஞ்சது. அந்த ஒரு ஃபீல் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தோட வில்லனோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா ஒரிஜினலாக அந்த மதுரையோட வில்லத்தனமான எப்போவுமே அந்த கோவத்தோடையே இருக்கிற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோ வந்து அந்த படம் முழுக்கவே மதுரையோட ஸ்லாங் பேசியிருக்காங்க. அந்த சின்ன சின்ன கேரக்டர் கூட சரி, அந்த மதுரையோட ஸ்லாங்கை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணதாக இருக்கட்டும், என்னத்தை அப்படிங்கிறது, அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சொல்லுலே அப்படிங்கிறது, அந்த அந்த ஒரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் வேறு லெவல். உண்மையிலே அந்த ஆடுக்கு தான் பெரிய கட் அவுட் வைக்கணும் வச்சா. நீங்கள் இந்த படத்தோட பெரிய ஹைலைட்டே ஆடு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. கிடா சண்டை உண்மையிலே ரியாலிட்டிக்காக ஒரு களத்தில் உட்காந்து நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா படம் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக உட்காந்து அதுக்கான ஒர்த்தபிளான படம். ஜாக்கி தானே கேட்குறீங்க? ஜாக்கி நல்லா இருக்கு சார். நம்ம என்ன எதிர்பார்த்து வந்தோமோ கண்டிப்பாக அந்த ஃபீலிங் உள்ளே இருக்குது. நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ஆடு மாடு சண்டைன்னு சொல்கிறது அந்த காலத்தில் நிறைய எடுத்திருக்காங்க. நம்ம தேவர் ஃபிலிம்ஸு, அப்புறம் ராமநாராயணெலாம் கூட நிறைய வந்து மோதல் எடுத்திருக்காங்க. ஆனால் இது நம்மளுக்கு இந்த ஃபீலிங் வந்து நமக்கு எப்படி தருதுன்னா, நம்ம ஆடுகளும் படம் வந்தது பார்த்தீங்களா, அந்த ஆடுகளும் படத்தில் சேவல் எப்படி மோதுவாங்களோ அந்த மாதிரி சீன்ஸுங்களாம் இதில் வந்து நல்லாவே இருக்குது. கிடா வந்து ரொம்ப ஃபோர்ஸாக மோதும் போது நமக்கு அந்த ஃபீலிங் தருது. ஐயோ, கதாநாயகனோட கிடா வந்து ஜெயிக்கணும், அவர் அந்த ஜாக்கியோட மெடல் வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஃபீலிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட கிளைமேக்ஸில் முடியும் போது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு படம். நமக்கு எந்த இடத்துல ஒரு லேகெல்லாம் இல்லை, லேக் இல்லாமல் நல்லா தான் போகுது. என்ன ஒன்று நம்மளோட எல்லாம் தனிப்பட்டவங்க இருக்கிறது பாட்டை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒன்று இடத்துல பாட்டு இருந்திருக்கலாம், மற்றபடி இந்த சில இடத்துல பாட்டு வந்து அது மட்டும் தான் கொஞ்சம் மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஆடியன்ஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக யாரும் ஏமாற மாட்டாங்க. படம் ஒரு தடவை வந்து நம்பி பார்க்கலாம்.